ரைட், மீண்டும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை எங்கள் தமிழ் ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இன்று நான் உங்களுக்கு பேச போகிற விதயம் என்னவென்றால், ஆண்டவருடைய பிரசன்னம், அதாவது இதில் விசேஷமாக பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் வந்து எங்களுக்கு தொட்டு உணர முடியும் என்பதை குறித்து நான் இன்று உங்களுக்கு பேசி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் எல்லோருமே எங்களுக்கு சாதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்களோடு, எங்கள் இருதயத்தில், எங்கள் வாழ்க்கையில் அவர் எங்களோடு வாழ்கிறார், எங்களோடு இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த காலகட்டத்தில் படித்தோம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார், அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அதுக்கு அப்பால் சென்று எங்களுக்கு அவரோடு ஒரு அனுபவம், அவரை தொட்டு உணர்கிற ஒரு அனுபவம் எங்கள் எல்லோருக்கும் தேவை. ஆமென். தேவையா? வேணுமா வேண்டாமா? வேணும் தானே, எல்லோருக்கும் அது தேவை. ரைட். சிலருக்கு அது நீங்கள் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரிடம், எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் எங்களுக்கு தேவை, உங்களை தொட்டு உணர்கிற ஒரு புதிய அனுபவம் எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவை. அந்த பிரசன்னத்தை நாங்கள் எங்களோட உடம்புல, அந்த பிரசன்னத்தை நாங்கள் சொல்லிக்குள்ளே எனக்கு ஒரு ஏதோ நடக்குது என் உடம்புல, அந்த பிரசன்னத்தை நாங்கள் உணர வேணும் எங்களுக்குள்ள. ரைட். ஆண்டவர் அந்த தலையில மட்டும் தெரிஞ்சா பத்தாது, சிந்தனையில மட்டும் தெரிஞ்சா பத்தாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று அந்த சிந்தனையில், எங்கள் ஞானத்தில், எங்கள் அறிவினால் தெரிவது எங்களுக்கு பத்தாது. அதற்கு அப்பால் பட்டு போய் ஆண்டவரை நான் தொடணும். நீங்க ரெடியா இருக்கிறீங்களா ஆண்டவரை தொடுறதுக்கு? பரிசுத்த ஆவியானவரை தொடுறதுக்கு நீங்க இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? இன்றைக்கு நீங்க என்ன தொடுங்க ஆண்டவரே என்று, என்னை தொட்டு என்னை நிரப்புங்க, என்னை நிரப்பி நான் கூட அந்த உணர்வு எனக்கு தேவை. அதுதான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காண்ற விடயம். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ரங்கினார் என்று சொல்லப்படுகிறது, அவர்களை நிரப்பினார் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் நிரப்பும் பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர்களுக்குள் ஆண்டவர் செயல்பட்டதை அவர்கள் எல்லோரும் கண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிரப்புதல் எங்களுக்கு தேவை என்பதுதான் இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம். பிரசன்னம், அதான் என்னுடைய தலையங்கம், பரிசுத்த ஆவியின் பிரசன்னம். அதை குறித்து தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். ரைட். முதல் 11 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதை நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தாரும் மேதாரும் ஏலாமித்தாரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்பத்தோக்கியா போந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் தேசங்களிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தார் அனைவர்களும் கிரேக்கத்தரும் அராபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்து சபையை நிரப்பிய ஒவ்வொரு ஆண்டவரே மாம்சத்து மேல் நீங்கள் கொட்டிய அருளிய நாளை குறித்து நாங்கள் பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இது எங்களுடைய ஞானத்துக்கு மாத்திரம், எங்களுக்கு அதை அறிந்து கொள்வது மாத்திரம் எங்களுக்கு போதாது ஆண்டவரே. இன்றைய நாளில் நாங்கள் கேட்பது என்னவென்றால், ஆண்டவரே, 2000 வருடங்களுக்கு முன்பதாக 120 பேர் ஒன்று கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி வந்து அவர்கள் மத்தியில் இறங்கி அவர்களை நிரப்பினீர்களோ அவ்வாறு இன்று எங்களுக்கும் ஆண்டவரே உங்களோடு ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் விசேஷமாக அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஆண்டவரே ஒரு அனுபவம்
எல்லோருக்கும், இந்த இருக்கிற எல்லோருக்கும், இந்த சபையில் இருக்கும் எல்லோருக்கும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும், எந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்தாலும், ஒவ்வொரு நபர்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஆண்டவரே, உங்களை தொட்டுணர்கிற அனுபவம், a tangible presence of God, அந்த 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 ஆண்டவரே அனுபவம் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுதான் எங்களுடைய ஆசை, இதுதான் எங்களுடைய வாஞ்சை. இந்த காலை நேரத்தில் வந்து இறங்கும் எங்கள் மத்தியில். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன், இயேசு இந்த உலகத்துக்கு வந்து 33 வருடங்கள் வாழ்ந்து, அவர் வந்து 12 சீசர்களோடு ஒரு பயணம் வந்து, அவர் கடைசியில் அந்த இரவு போஜனை, அந்த 12 பேரோடு அவர்கள் இரவு உணவை உண்ணுகிற பொழுது அவர் நடக்க போற விடயங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். அதில் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், அவர் வந்து அவரை ரோமர்கள் கைது செய்து அவரை கொலை செய்ய போகிறார்கள். கொலை செய்த பின்பதாக சித்திரைவதை செய்து கொலை செய்ய போகிறார். கொலை செய்த பின்பதாக 3வது நாள் அவர் உயிர் தழுவார் என்று அவர் சொன்னார். அப்படி சொல்லி இந்த சீசர்களுக்கு 3 தடவை அவர் சொல்லி இருந்தாலும் சீசர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த ரோம ராணுவ வீரர்கள் ஆண்டவர் இயேசுவை கைது செய்து அவருக்கு சித்திரவதை செய்கிற பொழுது சீசர்களுக்கு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அவர்கள் நினைத்தார்கள் இதோடு எல்லாமே முடிஞ்சு விட்டது என்று. அவர்கள் இயேசுவை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயத்தினால் ஒளிந்து இருந்தார்கள். இயேசு மரித்ததன் பின்பதாக அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவில்லை. இயேசு மீண்டும் உயிர் தெழுவார் என்ற எதிர்பார்ப்பு சீசர்களுக்கு இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அவர்கள் அவருடைய விசுவாசத்தை இழந்து போயிருந்த நாளிலும் கூட இயேசு மீண்டும் உயிர் தெழுந்து அவர் வந்து ஒரு செய்தியை அனுப்புகிறார். இந்த சீசர்களை மீண்டும் அழைத்து வரும்படி அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் அவர்களிடம் வருகிறேன் என்று சொல்லுங்கள் என்று மரியாளின் ஒரு இடத்தில் ஒரு செய்தியை அனுப்பி சொல்லுகிறார். சொல்லி அதே போல் அவர் உயிர்த்தெழுந்த இயேசு இந்த சீசர்களை சந்தித்து சீசர்களோடு மீண்டும் 40 நாட்கள் இந்த உலகத்தில் இயேசு வாசம் செய்தார். 40 நாட்கள் திரும்பி இயேசு இந்த சீசர்களிடத்தில் வந்து அவர்களிடத்தில் பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி அவர்களை வழி நடத்தினார். ரைட்? இனி ஆண்டவர் எங்கள் மத்தியில் அந்த 40 நாட்களின் பின்பாக, might have to go and see a new family has come, just bring them. அந்த காலகட்டத்தில் ஒரு 40 நாட்கள் ஆண்டவர் வந்து அவங்கள் மத்தியில் செயல்பட்டு முடிந்ததன் பின்பதாக 40வது நாள் அவர் வந்து இந்த உலகத்திலிருந்து அவரை எடுக்கப்பட்டது. அவர் சீசர்களை ஆயத்தப்படுத்தினார் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்கள் படிப்பித்து அவர்களை ஆயத்தப்படுத்தினார் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக. ரைட்? அது பிறகு 40வது நாள், இப்போ நாங்கள் பார்த்தோம்னா போன கிழமை தான் 40வது நாள் முடிந்தது. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு வியாழக்கிழமை தான் அந்த நாள் முடிந்த நாளாக இருந்தது. அந்த நாள் அன்று இயேசு அவர் இந்த உலகத்திலிருந்து அவரை எடுக்கப்பட்டது. சீசர்களது கண்களால் அவர் காணக்கூடியதா இருந்தது. அந்த இயேசு வந்து இயேசு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை அவர்களுக்கு காணக்கூடியதா இருந்தது. அதன் பின்பதாக இயேசு அவர்களுக்கு கூறியது போல அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, சீசர்களுக்கு தெரியாது எத்தனை நாளில் அவர் சொன்ன இந்த பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார். அவர்களது அனுபவம் முதலாவது தடவை இயேசு மரித்து அவர்கள் திரும்பி உயிர் எழுவார் என்று சொன்னாலும் அவர்கள் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த தடவையோ அவர்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கவில்லை. அவர்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று அவருக்கு இயேசு உயிர் தெழுந்தபடியினால் இப்ப அந்த சந்தேகம் இல்லாமல் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் காத்துக்கொண்டு ஜெபிச்சு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆனால் தெரியாது எந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார் என்று. இயேசு அவர்களுக்கு சொல்லவில்லை, நான் உயிர்த்தெழுந்து என்னை மேலே நான் சென்ற பின்பதாக 10 நாளில் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லல. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒன்று கூடி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அதான் நான் இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்லுறேன், எங்களோட இருதயத்தில் இருக்க வேண்டிய நாங்கள் ஜபிக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து காத்திருந்து ஜபிக்க வேண்டும். ஒன்றை எதிர்பார்ப்போடு ஜபிக்க வேண்டும்.
இந்த காலகட்டத்தில் இந்த வருகிற கிழமை நான் உங்களிடம் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அதிக நேரத்தை எடுத்து எதிர்பார்ப்போடு அவருடைய பிரசன்னத்தில் காத்திருங்கள். காத்திருப்பதுக்கு நேரம் எடுங்க. ஆண்டவரே, நீங்க அன்றைக்கு அந்த 120 பேர் காத்திருந்தார்கள், நீங்கள் வரும் வரை நானும் காத்திருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் உங்களை தொட்டு உணர்கிற ஒரு அனுபவம் எனக்கு தேவை, அதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று அதே நோக்கத்தோடு அதே தேவையோடு, ஆண்டவரே எனக்கு ஒரு அனுபவம் நீ உங்களுடைய பிரசன்னத்தோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிற ஒரு அனுபவம் எனக்கு தேவை என்று நீங்கள் அவரோடு இந்த காலகட்டத்தில் காத்திருக்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ரைட். இந்த கிழமை, வருகிற கிழமை 7 மண்டா எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. மற்ற எல்லா சாதாரணமாக செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், 7 அளவு நேரம் எடுத்து ஆண்டோட பிரசன்னத்தில் இருங்க. உங்களுக்கு தனியாக இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தா சர்ச்சுக்கு வாங்க. இந்த கிழமை சர்ச் காலையிலேருந்து உங்களுக்கு வேண்டாம், ஜபிக்க வேண்டும், இரவு ஜபிக்க வேண்டும் என்றாலும் இந்த இடம் திறந்து வைக்கப்படும். ரைட். எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஜபிக்க வேண்டாலும் இந்த இடம் திறந்து வைக்கப்படும். ரைட். வந்திருந்து ஜபிங்க, காத்திருந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உங்களோடு அந்த தனிப்பட்ட தொடுகிற உங்களோடு அந்த உணர்வு, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம் எனக்கு தேவை என்று கேளுங்கள். தேவையோடு கேளுங்கள். ஆண்டவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ரைட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது இந்த இடத்துல அவங்க ஒன்று கூடி இருக்கிற நேரத்தில் முதலாவது எங்களுக்கு அதுல காண்ற விஷயம் என்ன வேண்டாம், நாங்க எங்கட சென்சஸ், we have 6 senses. ஐம்புலன்கள் எங்களுக்கு இருக்கிறது. ரைட். அந்த புலன்களால் எங்களுக்கு உணரக்கூடியதா இருக்கிறது. எங்கட நாக்கால எங்களுக்கு ருசிக்கலாம், எங்கட காதால எங்களுக்கு கேட்கலாம், எங்கட உடம்புல தொட்டண்டா எங்களுக்கு உணரலாம். ரைட். அப்படி ஐம்புலன்கள் இருக்கிறது. அப்ப நாங்க எடுத்து பார்த்தோம்டா, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துக்கு வருகிற பொழுது அவர்களது அந்த புலன்களால் அவர்களுக்கு அவரை உணரக்கூடியதா இருந்தது. இந்த இடத்துல பாருங்க, முதலாவது சொல்லுது, ஒரு பெரிய காற்று சத்தம் கேட்டதாம். என்னன்னு சத்தம் கேட்கும்? காற்று வரைக்குள்ள சத்தம் எங்க உங்களுக்கு கேட்க போகுது? உங்களோட காதுல கேட்க போகுது ஒரு பெரிய சத்தம். அந்த காத்து சத்தம் கேட்டது மாற்றமல்ல, ஒரு பெரிய காற்று வந்தாண்டா அது உங்களோட உடம்புக்கு படைக்குள்ள அது உங்களுக்கு உணரலாம் தானே? அதை உணரலாம். ஒரு காற்று உங்கள் மேல் வீசுகிற ஒரு பெரிய காற்றுக்கு முன்னால் உங்களுக்கு நிற்க முடியாது. அப்ப அந்த காற்று வருகிற நேரத்தில் அது சத்தமும் கேட்குது, அவர்களுக்கு உணரக்கூடியதாயும் இருக்குது. பாருங்க, நான் சொல்றேன் ஒவ்வொரு புலன்கள் எப்படி வேலை செய்யுது. இதுல அடுத்தது சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் அக்கினி. ரைட். அக்கினி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண்பிக்கிற விடயம். மோசேயு உங்களுக்கு நினைவு இருக்குதா? அவன் எப்படி முதலாவது ஆண்டவரை சந்திச்சாண்டு, ஒரு பந்தி, ஒரு காட்டுல ஒரு மரத்துல நெருப்பு எரிஞ்சு கொண்டு இருக்குது. ஆனா மரம் எரியுது இல்லை. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பாதணிகளை கலட்டு, நான் இந்த இடத்தில் வாசம் செய்கிறேன். ஆண்டவர் மோசேய்க்கு அக்கினியின் ஊடாகத்தான் அவர் காண்பித்தார். ரைட். முதலாவது ஆலயம் கட்டப்பட்ட பொழுது அக்கினி இறங்கியது. ரைட். எங்கெங்க ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிறதோ அந்த இடங்களில் அக்கினி வருகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அக்கினி ஒரு இடத்தில் மாத்திரம்தான் வந்தது. அந்த ஒரு இடத்தில் வருகிற பொழுது அந்த இடத்தில் மாத்திரம்தான் அந்த பிரசன்னம் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ஒவ்வொருவருடைய தலையின் மேல் ஒரு அக்கினி ஜுவாலை வந்தது என்று சொல்லப்படுகிறது. அதில் இருந்த 120 பேருக்கு தலைகளின் மேல் ஒரு அக்கினி ஜுவாலை. ரைட். அப்ப அக்கினி ஒன்று வந்தாண்டா அதை என்னண்டு உங்களோட புலன்கள் என்னண்டு அது அக்கினி இருக்குன்னு தெரியும். கண்ணால பார்க்கலாம். பாருங்க எப்படி ஆண்டவர் எல்லா புலன்களையும் பாவிக்கிறார். கேட்கக்கூடியதா இருக்குது, உடம்புல காத்து படுது, உணரக்கூடியதா இருக்குது, இப்ப பார்க்கக்கூடியதாயும் இருக்குது. ரைட். பார்க்கக்கூடியதாயும் இருக்குது. பார்க்கிறார்கள். இந்த அக்கினி ஒவ்வொரு நபருடைய தலையின் மேல் இந்த அக்கினி ஜுவாலை நெருப்பொண்டு எரிஞ்சு கொண்டிருக்குது. ரைட். அப்ப அதுல அர்த்தம் என்ன? அன்றைக்கு பழைய ஏற்பாடுல அந்த அக்கினி ஒரு ஆலயத்தில் மாத்திரம் இருந்தது. அதன் அர்த்தம் அந்த இடத்துல தான் ஆண்டவர் வாழ்கிறார், அந்த இடத்துல தான் ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்ற அர்த்தம். இப்பொழுது ஒவ்வொருவருடைய உடம்பிலும் ஒவ்வொரு நபரின் மேலும் ஆண்டவருடைய அக்கினி வரைக்குள்ள. அதன் அர்த்தம் என்ன? நாங்கள் தான் இப்ப புதிய ஆலயம்.
புதிய ஆலயம் ஆண்டவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்பதை அதில் அவர் காண்பிக்கிறார். அதன் பின்பதாக நாங்கள் காண்கிறோம், அதன் பின்பதாக இதில் சொல்லப்பட்ட அடுத்த விஷயம்தான், அவர்களுக்கு தெரியாத ஒரு பாஷையில் கதைக்க தொடங்குகிறார்கள். இது ஒரு முக்கியமான விடயம், ரைட்? பெந்தெகோஸ்தே என்றது ஒரு மிகவும் பெரிய பண்டிகை. பாஸ்கு பண்டிகை, பெந்தெகோஸ்தேன்றது ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற யூதர்கள் அவர்கள் எருசலேமுக்கு வருவார்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக. அப்ப இந்த நாளுக்கு பல தேசங்களில் இருந்து நீங்க பார்க்குறீங்க, அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு தேசங்களின் பெயர்கள் கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பல தேசங்களில் இருந்து அந்த மொழிகளை பேசுகிற மக்கள், ஆனால் அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் வேறு வேறு மொழிகள் பேசுகிற மக்கள், அவர்கள் எல்லோருமே வந்திருக்கிறார்கள் அந்த எருசலேத்துக்கு. என்னது? அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு, அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக. கொண்டாட வந்த அந்த ஒவ்வொருவருக்கும் இந்த 120 பேர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர்கள் பேசுகிற பொழுது அவர்களுடைய பாஷையை பேசுகிறார்கள். அவர்களுடைய பாஷை இவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த பாஷையை பேசுகிற பொழுது வந்த ஒவ்வொரு நபருக்கும் தங்களுடைய பாஷையில் ஆண்டவரை நமஸ்கரிப்பது, அப்படி இல்லாட்டி ஆண்டவரை ஆராதிப்பதை அவர்களுக்கு கேட்கக்கூடியதா இருக்குது. இன்னொரு விதத்தில் உணர்றது, ரைட்? இப்ப நீங்க உங்களுக்குள்ள நீங்க பேசுறது வார்த்தையை பேசுறீங்க, அதுவும் ஒரு விஷயம், அதுவும் ஒரு உணர்வு. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் ரங்கி செயல்பட்டார், ரைட்? இது முக்கியமான விஷயம். என்னென்றால் உங்களுக்கு அந்த வேறு வேறு பாஷைகள் பேசுவது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் உங்களுக்கு நினைவிருக்கும், ஆதியாகமம் புத்தகத்தில், ரைட், உங்களுக்கு நினைவிருக்கும், எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். அதை கட்டுறது என்னத்துக்காக கட்டுறார்கள்? ஆண்டவரை அவருடைய உயரத்துக்கு நாங்கள் போகணும். இது பெருமையில் செய்கிற ஒரு காரியம், ரைட்? பெருமையில நிமித்தம் நாங்கள் ஆண்டவரை எங்களுக்கு அவர்கிட்ட போக முடியும் என்ற ஒரு பெருமையின் நிமித்தம் எல்லா மொழி பேசுகிறவர்களும் ஒன்று சேர்ந்து அவர் ஒரு கோபுரத்தை கட்டுகிற பொழுது அந்த இடத்தில் ஆண்டவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு நினைவிருக்கா? இவர்கள் எல்லோருமே ஒரே மொழி பேசுகிறதால் இவர்களால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து இவர்கள் எங்களுக்கு கிட்ட வர்றதுக்கு பார்க்குறாங்க. அதனால இவங்களை குழப்பறதுக்காக வேறு வேறு மொழிகளை இந்த இடத்துல நாங்கள் கொடுப்போம். அந்த இடத்தில் வேறு வேறு மொழிகள் அப்படி கொடுக்கப்பட்டது. அதன் பின்பதாக அவங்களுக்கு ஒன்றா வேலை செய்ய முடியலை. ஏண்டா ஒருத்தர் சொல்றது மற்றவருக்கு தெரியாது என்ன சொல்றாருன்னு. அப்ப விட்டுட்டாங்க, கோபுரத்தை கட்டுறதை விட்டுட்டாங்க, ரைட்? அந்த விஷயம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அடுத்த பக்கமா திருப்புறார். என்ன செய்றார்? ரைட்? பரிசுத்த ஆவி வந்த பொழுது அவர்கள் பேசுற மொழி எல்லாருக்குமே அதில் அர்த்தம் என்னன்னு தெரியுது. அன்றைக்கு கோபுரத்தை கட்டுறதை தடுக்கிறதுக்காக வேற மொழிகளை கொடுத்து ஆண்டவர் அந்த மக்களை பிரிச்ச ஆண்டவர் அப்போஸ்தலர் 4 ஆண்டு ஒரே மொழியில பேசி வேறு மொழி பேசுறவர்களுக்கு அதை அறிய வைத்து ஒன்றாக்குறார்கள் எல்லாரும். காண்றீங்களா? அது காண்றீங்களா? இது முக்கியமான விஷயம். அதான் பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது செயல்படுகிற விதம், ரைட்? இப்பொழுது நான் உங்களிடம் 2 கேள்வி இன்றைக்கு நான் கேட்க விரும்புகிறேன். முதலாவது கேள்வி தான், எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை தொட்டுணர முடியுமா? உணர வேண்டுமா? நாங்கள் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை தொட்டுணர வேண்டுமா என்ற கேள்வி எங்களுக்கு கேட்கலாம், ரைட்? நான் முதலாவது உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறது என்னதென்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லோரும், பாருங்க இதுல சொல்லப்பட்ட விஷயம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளிய வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். முதலாவது விஷயம் நீங்க காண வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதுல இருக்கிற எல்லோரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இதுல எல்லோரும் என்று சொல்லுகிற பொழுது இதில் 11 சீசர்கள் மாத்திரம் அல்ல. ஜூடாஸ் இந்த இடத்துல இல்ல, யூதாஸ் போயிட்டார். இப்ப 12வது சீசரை கொண்டு வந்து திரும்பி ஒரு புதிய சீசர் 12 சீசர்கள் மட்டும் இல்ல, இதுல 120 பேர் இருக்கிறாங்க. அந்த 120 பேர் யார்? அதாவது இயேசுவின்
கற்பனைகளை கேட்ட இயேசுவோடு பயணம் செய்த அந்த 120 பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இதில் இருக்கிற எல்லோரும் 12 பேரை மாத்திரம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பல்ல, 120 பேரையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புகிறார். இதுதான் முதலாவது விஷயம், ரைட்? அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவர் எல்லோரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்புகிறார் என்பது மிகவும் முக்கியமானதா ஒரு காரியமாக இருக்கிறது. ரைட்? அவர் இதில் காண்பிக்கிற முக்கிய விஷயம் என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது சீசர்களுக்கு அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அவர்கள் இந்த உணர்வை பெற்றுக்கொண்டோன்னு அவருடைய இருதயத்தில் எப்படி அவர்கள் என்ன மாதிரி இருந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். இயேசு சொன்ன எல்லாமே உண்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், எங்களை அனாதையாக கைவிட மாட்டார், அவர் மீண்டும் வருவார் என்று சொன்னார். அந்த உணர்வை இப்பொழுது அவர்கள் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு பரிசுத்த ஆவியின் ஊடாக வந்து அவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர்களது இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், எதிர்பார்ப்பு, ஆண்டவர் எங்களை சொன்னது போலே செஞ்சிட்டாரே என்ற ஒரு பெரிய சந்தோஷத்தில் அவங்க நிறைஞ்சு அந்த இடத்துல செயல்பட்டு இருக்கலாம். அதான் பேதுரு இதுக்கு என்ன இது நடக்கிறது என்னன்னு கேட்டோன்னு அதுல இருக்கிறார்கள் சிலாக்கள் யோசிச்சாங்க, இவங்க குடிச்சிட்டு தான் இந்த காலை நேரத்தில் இப்படி கத்திட்டு இருக்கிறாங்கன்னு யோசிச்சாங்க. உடனே பேதுரு எழும்பி 14வது வசனத்துல அவன் இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2:17 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இது ஜோயல் புத்தகம், பழைய ஏற்பாட்டு ஜோயல் புத்தகத்தில் இருக்கிற ஒரு பொருத்தனை. இந்த பொருத்தனை எடுத்து பேதுரு இதற்கு பேசுகிறார். என்னுடைய விசுவாசம் என்னவென்றால், இயேசு இந்த சீசர்களை தயார்படுத்துகிற பொழுது, அந்த 40 நாள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு தயார்படுத்துகிற பொழுது நான் விசுவாசிக்கிற காரியம் என்னவென்றால், இயேசு இந்த யோயல் புத்தகத்தில் இருக்கிற இந்த பொருத்தனையை கட்டாயம் எடுத்து அவர்களுக்கு கற்பித்திருப்பார். இல்லாட்டி அண்டே நாளில் பேதுருக்கு இது டக்கட்டு வந்து அவருக்கு சொல்றதுக்கு அவ்வளவு அவருக்கு நினைவு வந்திருக்காது. கட்டாயம் ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தியிருப்பார். இந்த பொருத்தனையின் படி, இந்த பொருத்தனையில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நான் செய்ய போகிறேன் என்று இயேசு அவர்களுக்கு கூறியிருப்பார். அதுதான் முதலாவது அவர் எழும்பின உடனே யோயல் புத்தகத்தில் இருக்கிற இந்த காரியத்தை எடுத்து அவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த 4வது வசனத்திலும் சொல்லப்பட்ட விஷயம் அதுதான். அவர்கள் எல்லோரும் மேல் ஊற்றப்பட்டது. என் ஆவியை நான் ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். நாங்கள் காண்கிறோம் இந்த காரியத்தை, அதாவது ஆண்டவர் பொருத்தனை செய்திருக்கிறார். ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொட்ட போகிறார். அப்படி என்றால் நீங்கள் எல்லோருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். எனக்கு மேல ஆண்டவருடைய அனுபவத்தை எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் பொருத்தனை கொடுத்திருக்கிறார், எல்லோர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னார். அப்படி என்றால் நானும் அதில் ஒரு நபர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய கேள்வி இதுதான், ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லியிருந்தாலும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் ஊற்றுதலை உங்களுக்கு அனுபவிக்க முடியும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அந்த காலையில உங்களுக்கு தெரியும், நான் கடைசி 4 கிழமை 5 கிழமை நான் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் தான், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் ஒரு நபராக உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்ப எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று. ஆனா எங்களுக்கு தெரியும் எங்களோட தலையில சிந்தனைகள் எங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இருக்கிறார் என்று. ஆனால் எங்களுக்கு அதுக்கு அப்பால் பட்டு எங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும். ஆண்டவரே எனக்கு தெரியும் நீங்க என்னோட இருக்கிறீங்க, ஆனா அதுக்கு அப்பால் சென்ற ஒரு அனுபவம் எனக்கு தேவை. இந்த நாட்களில் உங்களை தொட்டுணர வேண்டும் ஆண்டவரே. அந்த முதல் சபையில் 120 பேர் எவ்வாறு உங்களை அனுபவித்தார்களோ அவ்வாறு நானும் அனுபவிக்க வேண்டும் என்று கேளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இதுல மிகவும் தெளிவா சொல்லுது, தேவனின் ஆவி உங்கள் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இதில் நான் உங்களுக்கு திரும்பியும் காண்பிக்கிற விஷயம் என்னவென்றா, நீங்கள் இயேசுவை நம்புகிற ஒரு நபராய் இருந்தால்,
இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு நபராய் இருந்தால் இந்த இடத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். பாருங்க, அதில் சொல்லப்பட்ட கடைசி வார்த்தை, கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவுக்கு நீங்க சொந்தக்காரன், நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன்டா, கட்டாயம் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மீண்டும் நான் உங்களுக்கு நினைப்படுத்துகிறேன் இந்த காரியத்தை. ஆனா நாங்கள் மாம்சத்தில் செயல்படுகிறோம் அல்ல, நாங்கள் ஆவிக்குரிய விதத்தில் செயல்படுகிறோம் என்று இதில் சொல்லப்படுகிறது. அப்படி என்றா பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய நாங்கள் செயல்படுகிறதா இருந்தாண்டா நாங்கள் கட்டாயம் அவரை எங்களுக்கு அனுபவிக்க முடியும். இந்த காலை நேரத்தில் முதலாவது விஷயம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முதலாவது விஷயம் தான், எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவரை தொட்டுணர முடியும், பரிசுத்த ஆவியானவரை தொட்டுணர முடியும். அவருடைய பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கும் பொழுது அதை எங்களுக்கு அனுபவிக்க முடியும். அதுலதான் முதலாவது விஷயமா இருக்குது. ரெண்டாவது இது ரெண்டாவது பரிசுத்த ஆவியார் அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நாங்கள் எல்லோருமே ஆசைப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீங்க? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவை, ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை வாஞ்சை உங்களுக்குள் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று 2ஆம் அதிகாரம் எங்களுக்கு காண்பிக்கிறது. ஏனென்றால் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தெரியாது எப்போ வரப்போகிறது பரிசுத்த ஆவியானவர், ஆனால் அவர்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது, இதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ரைட். மூன்றாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னடா, இந்த விஷயம் பரிசுத்த ஆவியானவரின் அவருடைய சித்தம். அவர்தான் அன்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார், எவ்வாறு நான் இந்த மக்கள் மேல் நான் செயல்பட போகிறேன் என்பதை அவர்தான் எடுத்த தீர்மானம். நான் இது சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதுதான் ரைட், சில வேளைகளில் எங்களை மாறி பெந்தெகோஸ்தே சபைகள் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற சபையில ஒரு சிந்தனை மேலால இல்லாட்டி கீழால இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னண்டா, அதாவது பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பின நபர்கள் அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள். அந்நிய பாஷையில் நீங்கள் பேசினால் நீங்கள் ஒரு மேலான கிறிஸ்தவன். அந்நிய பாஷையில யாராவது கதை காட்டி அவர் அவ்வளவு கிறிஸ்தவத்தில் அவர் ஒரு குறைஞ்ச நபர் என்ற சிந்தனை இந்த பெந்தெகோஸ்தே சபைகள்ல இருக்கிற ஒரு சிந்தனை. ரைட். நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்னன்னா, இந்த காலை நேரத்தில் அந்த சிந்தனை பிழை, அது ஒரு பிழையான சிந்தனை. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள இருக்கிறார், அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் செயல்படும் விதம் வித்தியாசமாக இருக்கலாம். ரைட். அப்ப நாங்கள் எல்லோரும் விரும்புகிற ஒரு காரியம் அந்நிய பாஷையில் பேசுவது. அதை நாங்கள் கேட்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் அந்நிய பாஷையில் பேசாத யாராவது இருந்தேன்டா உங்களுக்கு ஆண்டவர் உங்களோட வாஞ்சை அவர் கொடுப்பார் என்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆனால் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் அந்நிய பாஷையில் கதைக்கலண்டு நீங்கள் ஒரு குறைந்த கிறிஸ்தவன் அல்ல. உங்களுக்கு ஒரு பிழை இல்லை, கிறிஸ்தவன் என்ற விதத்தில் ஏதோ எனக்கு ஒரு குறைபாடு இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ரைட். எல்லோருமே சமனான கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு ஒரு வேறுபாடு இல்லை. ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரே ஆத்மாவை தான் எங்களுக்குள் வைத்திருக்கிறார். அதனால அந்த செகண்ட் கிளாஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று நாங்கள் சில வேளை சொல்லலாம். அவங்க 2வது மட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவம், அவங்க உண்மையான கிறிஸ்தவங்கள் அல்ல. அப்படி பெந்தெகோஸ்தே சபையில் இருக்கிறவங்க மற்ற சபைகளை பார்த்து சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா அது ஒரு பிழையான சிந்தனை, அது ஒரு பிழையான சிந்தனை. பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறதை காண்றது ஒரு காரியம், அந்த வெளிப்புறத்தில் காண்ற காரியம் தான் அந்நிய பாஷையில் பேசுவது. ஆனால் உண்மையாவே பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு தூரத்துக்கு அந்த வாழ்க்கையில் இருக்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிட்ட நெருங்கி அவங்களோட செயல்பட்டு பாருங்க. அன்பு அவங்களோட வாழ்க்கையில் இருக்குதா? பொறுமை அவங்களோட வாழ்க்கையில் இருக்குதா? தயவு அவங்களோட வாழ்க்கையில் இருக்குதா? கிருபை அவங்களோட வாழ்க்கையில் இருக்குதா? இந்த காரியங்கள் இல்லாமல் நீங்க எவ்வளவு அந்நிய பாஷையில பேசினாலும் பரிசுத்த ஆவியானவரோட செயல் உங்களோட வாழ்க்கையில் இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? ரைட். அப்ப பிள்ளையா நீங்க மதிப்பிடாதீங்க. மதிப்பீடு செய்யற விதம் பிழை. நாங்கள் சில நேரங்கள் அதான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். கவனமா இருக்கணும் நாங்கள் இந்த மாதிரியான தீர்மானங்களை எடுத்து காரியங்களை சொல்லுகிற பொழுது. ரைட். அடுத்த விஷயம் தான், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் எங்களை நிரப்புகிற பொழுது அவர் செய்கிற ஒரு விஷயம் தான், எங்களுடைய இருதயத்தில் பிதாவின் அன்பினால் எங்களை நிரப்புவார். ரைட்.
experience of father's love. நீங்கள் வந்து உங்களுடைய பிதா, பரலோகத்து பிதாவின் அன்பை நீங்கள் அனுபவிக்க தொடங்குவீர்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிற பொழுது. ரைட்? எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது, ஒரு புதிய கிறிஸ்தவன் என்ற விதத்தில் எனக்கு நினைவில் 20 வயசுக்கு பிறகுதான் எனக்கு நினைவு இருக்கு. ஒரு நான் கேம்பில் போய் ஆண்டவரோடு நான் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னுடைய சிறு பிராயத்தில் நடந்த சில விஷயங்களை எனக்கு நினைவூட்டி அந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் என்னை வந்து நிரப்பினார். ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே நான் வந்து நிலத்தில் விழுந்து அப்படியே அழுது கொண்டிருந்தேன். அவர் என் அப்பா என்னிடம் வந்து எனக்கு ஊழியம் செய்தார். என்னுடைய அப்பா என் காயங்களை சுகப்படுத்தினார். என்னுடைய இருதயத்தில் ஆழமான இடங்களுக்கு சென்று என்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்தார். என் காயங்கள் எல்லாத்தையும் ஒன்றையும் எடுத்து அவர் எனக்கு சுகப்படுத்த ஆரம்பித்தார். ரைட்? அது ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு பரிசுத்த ஆவியின் அனுபவம். ரைட்? பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது பிதாவின் அன்பை உங்களுக்கு அவர் காண்பிக்கிறார். எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-19 இப்படி சொல்லுது. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்க பாருங்க, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிற 16ஆம் வசனத்தை திரும்பி போடுங்க. பாருங்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையை பலப்படவும். அந்த பலப்படுத்துறது எப்படி? உள்ளான மனுஷன், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னென்று பலப்படுத்துறது? ஆண்டவருடைய அன்பை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். அந்த அன்பு எவ்வளவு அகலம், அந்த அன்பு எவ்வளவு நீளம், அந்த அன்பு எவ்வளவு ஆழம் என்பதை நீங்கள் காண்ற அளவுக்கு அது உங்களை உள்ளான மனுஷனை அது வல்லமைப்படுத்தி உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் இப்படிப்பட்ட எங்களுக்கு உள்ளான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அவர் வந்து அன்பினால் எங்களை, நான் சொல்லலாம் பேப்டிசம், எங்களை ஞானஸ்தானம் பண்ணுகிறார். ரைட்? அன்பின் ஞானஸ்தானம் எங்களுக்கு வருகிறது. சிலருக்கு அந்த சுகம் தேவை, உங்களுக்கு அந்த சுகம் தேவை, உங்களை சுகப்படுத்துகிற அந்த அன்பின் ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியானவர் வந்து ரங்குகிற பொழுது உங்களுக்குள் வருகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிற பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல அவங்க அதுக்கு பிரதியுத்தரத்தை கொடுக்கறத நீங்க கண்டிருப்பீங்க. அவங்க வேணுமென்று அது செய்யல. பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்புற பொழுது சிலாக்கள் அழுவாங்க, கண்டிருக்கீங்க. அழத்தொடங்க, நீங்களே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். நீங்க அழத் தொடங்குறீங்க, உங்களுக்கு தெரியாது நீங்க ஏன் அழுகிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்க அழத் தொடங்குறீங்க. அது அழுகிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ உங்களுக்குள்ள செய்கிறார். சிலாக்கள் சிரிப்பாங்க, சிலாக்கள் கீழே விழுவாங்க. அப்ப ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். இப்ப நான் இதையும் சொல்ல வேண்டும், மற்ற பக்கத்தில் சில சபைகள் இந்த இப்படிப்பட்ட அனுபவங்களை கண்டு இதெல்லாம் உணர்வுகால செய்கிற விஷயங்கள், இதெல்லாம் உணர்வு பூர்வமா இவங்க செய்கிறாங்க. இவங்க வந்து ஒன்றுமே தெரியாது, ஆண்டோட வசனம் இவங்களுக்கு தெரியாது, ஆண்டோட வசனத்தை என்ன சொல்லியிருக்கன்னு தெரியாது. ஆனால் சும்மா கத்துறாங்க, சும்மா பாயிறாங்க, சும்மா விழுறாங்கன்ட்டு பெந்தெகோஸ்தே சபையை கீழே போடுற சபைகளும் இருக்குது. இது அடுத்த பக்கம். ரெண்டு பக்கத்தை நம்ம சொல்லணும் தானே? இது அடுத்த பக்கம். ஆனால் உங்களுக்கு சொல்ல வர விஷயத்தை நீங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, ஆண்டோட வசனத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். முதல்ல ஆண்டோட வசனம் என்ன சொல்லுது, ஏன் அப்படிப்பட்ட உணர்வுகள் எங்களுக்கு, ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆண்டவரின் அன்பினால் நீங்கள் நிறைகிற பொழுது, ஆண்டவரின் அன்பு உங்கள் இருதயத்தை கைப்பற்றி கொள்ளுகிற பொழுது, அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சில வேளை அழலாம், நீங்கள் சில வேளை சிரிக்கலாம், நீங்கள் சில வேளை விழலாம், நீங்க சில வேளை மேல பாயலாம். என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுமை செய்கிறார். உங்களை ஆளுகை செய்ய தொடங்கின பிறகு நீங்க அவருக்கு இடம் கொடுக்குறீங்க. உங்களுக்கு தெரியாது நீங்க என்ன செய்ய போறீங்க. ரைட்? இந்த அனுபவம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். தோமஸ் குட்வின் என்றவர் தான் இந்த உதாரணத்தை எழுதினார். அவர் சொல்லுகிறார் இப்படி, அவர் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கையை பிடித்து அவர் பாதையில் அழைத்து செல்லுகிறது. ஒரு தகப்பன் ஒவ்வொரு நாளும் அழைத்து செல்லுகிறார். அந்த குழந்தைக்கு நன்றாக தெரியும், என்னுடைய அப்பா எனக்கு அன்பு செலுத்துகிறார், என்னுடைய அப்பா எனக்கு அன்பு செலுத்துறார். என்ன ஒவ்வொரு நாளும் அவர் வந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போறார். எனக்கு அப்பாவோட அன்பை குறித்து எனக்கு பிரச்சனையே இல்லை.
ரைட்? எனக்கு நல்லா தெரியும் என் அப்பா எனக்கு அன்பு செலுத்துகிறார். அப்படி ஒரு நாள் அவர் அழைத்து செல்லுகிற நேரத்தில் இருந்தா போல அப்பா என்ன செய்யறாருண்டா, டக்குன்னு திரும்பி மகனை பிடிச்சு எடுத்து அவர் மேல போட்டுட்டு மகனை பிடிச்சிட்டு அவர் இப்படி சுத்துறாரு. மகனோட சுத்தி அவர் சிரிச்சு அவர் வந்து முத்தமிட்டு அவரை அணைத்து கொண்டு அவருக்கு முத்தமிடுகிறார். முத்தமிட்டு மகனை கீழே வைக்கிறார். வச்சுட்டு சொல்றார், ரைட் நாங்க இப்ப போவோம். மகனுக்கு நல்லா தெரியும் இந்த காரியத்தை செய்வதற்கு முதல் அப்பா எனக்கு அன்பு செலுத்துகிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு அன்பின் அனுபவத்துக்குள்ள மகன் போகிறான். அது எதிர்பார்க்காம நடந்த ஒரு அனுபவம். மகன் எதிர்பார்க்கல அப்பா எனக்கு இப்படி செய்வார். ஆனா அப்பாட மனதில் ஏதோ ஒரு காரணத்துல மகனுக்கு நான் இப்படி செய்யணும் டக்குன்னு அப்பா செஞ்சிட்டாரு. செஞ்சோன்னு அவனுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம், அவன் முகத்துல பெரிய சிரிப்பு, அவனுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தோட அவன் திரும்பி இப்ப கீழே இறங்கி அப்பாவோட குதிச்சு ஆடிக்கொண்டு அவன் இப்ப மகனோட அப்பாவோட பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறான். நேரத்துக்கு நேரம் உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதான் தோமஸ் குட்வின் சொல்றார். நேரத்துக்கு நேரம் அவருக்கு தெரியும் எப்பொழுது அதை செய்ய வேண்டும் என்று. அவருக்கு தெரியும் உங்களோட வாழ்க்கையில எப்ப உங்களுக்கு அந்த அனுபவம் தேவை. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குற பொழுது அவர் சில வேளைகள் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள் உங்களை கொண்டு செல்வார். உங்களுக்கு அன்பு குறைந்து உங்களை மனதில் உடைஞ்சு நீங்க புண்ணாகி இருந்த நபராக இருந்தா அப்படிப்பட்ட ஒரு அன்பினால் அவர் உங்களை நிரப்புவார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குற பொழுது அவர் எப்படி செயல்படுவார் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அதை நான் உங்களுக்கு கடைசி அதை மட்டும் சொல்றேன். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க போறோம்டா சேர்ந்து கடைசி உங்களுக்கு சொல்றேன். முதலாவது சபையில பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நாங்க கேட்டோம், காத்து வந்துச்சு, சத்தம் கேட்டுச்சு, நெருப்பு வந்து ஒரு மேலும் இருந்துச்சு, அவங்க அந்நிய பாஷையில பேசினாங்க. இதுதான் நடந்த விஷயம். ஆனா இன்றைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவர் வர சொல்லுகிற பொழுது அதே மாதிரி செயல்பட சொல்லி காத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க, காத்து சத்தத்தை கேட்டுட்டு இருக்காதீங்க, நெருப்பங்க வருதுன்னு நெருப்பை தேடிட்டு இருக்காதீங்க. ஏனண்டா சில நேரங்களில் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை வரையறுக்கிறோம். அன்றைக்கு நீங்க செஞ்ச விதத்திலே இன்றைக்கும் செய்யுங்க. ஆனா எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு இப்படித்தான் நீங்க செயல்படணும்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார் என்று எங்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியாது. இன்றைய நாள்ல பரிசுத்த ஆவியான இந்த இடத்துக்கு எப்படி வந்து எங்கள் மத்தியில் செயல்படுவார் எங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு திறந்த மனதோடு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உங்களோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்பு, தனிப்பட்ட உணர்வு இந்த காலை நேரத்தில் எனக்கு தேவை ஆண்டவரே. நான் உங்களை தொட்டு உணரணும் ஆண்டவரே. அதுதான் என்னுடைய ஆசை. நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி செஞ்சாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா செய்யுங்க ஆண்டவரே.